சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் வழித்தட ராட்சத கேர்டர் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட 4 பொறியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னை ராமாபுரத்துல மெட்ரோ வழித்தட பணியின் போது ராட்சச கர்டர் விழுந்து வாலிபர் இறந்த விபத்துல தனியார் நிறுவனம், அதாவது ஒப்பந்த நிறுவனத்திற்கு 1 கோடி ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய 4 பொறியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர் மாதவரம் வழித்தடத்துல போரூர் நந்தபாக்கம் வரை மெட்ரோ ரயில் மேம்பாலத்தின் கீழே 3 அடி உயரத்துல வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை இணைப்பு பாலம் அமைக்கக்கூடிய பணிகளும் சேர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக 2 தூண்களுக்கு மத்தியில கர்டர் எனக்கூடிய ராட்சச கான்கிரீட் பாலம் அமைக்கக்கூடிய பணிகளை இன்னட்டி என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வந்தது. அந்த வகையில் அந்த பணிகளின் போது கடந்த 12ஆம் தேதி அந்த கர்டர் சரிந்து சாலையில் சென்ற ரமேஷ் என்ற ஒருவர் உயிரிழந்த நிலையில இது குறித்தான விசாரணை என்பது நடைபெற்றிருந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில 26 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில 4 பொறியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம இந்த விபத்துக்கான முதன்மை பொறுப்பு ஒப்பந்ததாரருக்கே உண்டு என்பதன் காரணமாக அவருக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் வரும் நாட்களில் இதுபோன்று கவனக்குறைவு ஏற்படாத வகையில் பணிகளை மேற்கொள்வதற்கு அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.